நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எமக்கு இந்த தேவேந்திர முன்னே எப்படி நாட்டியம் ஆடுங்களோ அதை போலவே இந்த அர்ஜுனன் முன்னே நாட்டியம் ஆட வேண்டும். ஓ, தாங்கள் அமரக்குல சமாதானத்தில் அர்ஜுனன் வந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி நாங்கள் நாட்டியம் ஆட வேண்டுமா? ஆகட்டும் ஐயா. எங்க ஊர்வசி அங்க வராது தேவியம்மா கோயில் கூப்பிட்டுக்கிறாங்க இவரை. அங்கே பாரு பொன்னியாசம் பாரு. நாட்டியமாடி சப்த கன்னிகள் ரம்பை, ஊர்வசி, திலோதமை, மேனகி, சுந்தரணிகள். உங்கள் நாட்டியம் அற்புதம் அற்புதம். உங்கள் நாட்டியத்தை மெச்சினேன். உங்கள் நாட்டியத்தை பாராட்டி தருகிறேன். என்ன பொருள்? கோமேதகம், நவடூரியம், வஸ்திராகம் சொல்லக்கூடிய நவரத்னங்களையும் அன்பாக தருகிறேன். ரம்பை, அம்மா ரம்பை திருவாய்ந்த பொக்கிஸ்தை. அங்க வேறு அங்க வேறு குளிரறியலையா? ஆமா ஆமா. உமது பெயர்? என் பேர் என்னது? சித்ரா. சப்த கண்ணையில் இல்லை விசித்திர மிகவும் அழகு வாய்ந்த அம்மை. அம்மா விசித்ரா, உன் நாட்டியத்தை பாராட்டி நவரத்தினம், கோமேதகம், வைடூரியம், புஷ்பராகம், மணிமலை எல்லாம் பரிசளிக்கிறேன். அப்படியா எடுத்துச் செல்வாய். இருந்தாலும் இந்த 6 பெண்களும் என் நாட்டுக்கு நான் மெச்சித்து அனைத்து பரிசு பெற்றார்கள். அம்மா ஊர்வசியின் தாயி, இதோ உன்னுடைய நாட்டியம் இந்த 6 சப்தக்கலைகளை காட்டிலும் நாட்டியம் மிக மிக அற்புதம். நீயே நடனத்துக்கு ஒப்பானவள். பரிசு எனக்கு இப்பொழுது வேண்டாம் சாமி. நான் தேவைப்படுகிற பொழுது உங்களிடத்திலே இருந்து நீங்கள் கொடுக்கும் தன்மானத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது எனக்கு வேண்டாம். வேண்டாமா? தற்பொழுது காசியாக அடங்கலையா? அம்மை, உனக்கு வேண்டிய பொழுது பெறுகிறாய். நான் வேண்டிய பொழுது நான் தன்மானத்தை பெற்றுக் கொள்கிறேன். இருந்தாலும் சூரிய பகவான் அஸ்தமாகிறான். ஆமா சூரிய பகவான். ஆனால் ஐயா, அப்படி இருந்தாலும் எங்களுக்கு இந்த பரிசு எங்களுக்கு தானமாக கொடுத்ததுனால தங்களுக்கு ஒரு பெயரை சூட்டுகிறோம். தனத்தை வாரி வாரி விளங்குவதனால தங்களுக்கு ஒரு பெயரை சூட்டுகிறோம். சப்த கன்னிகளே, அந்த பெயர் என்ன பெயர்? உங்களுக்கு தனஜெய். ஆகட்டும் அம்மா. ஆனால் தந்தையே அர்ஜுனா, உனக்கு நாட்டியமாய் பெண்கள் எனக்கு நாட்டியம் ஆடினார்கள். ஆகட்டும், அவர் நாட்டியத்தை மெதித்து நான் பரிசீலித்து. ஆனால் சூரிய பகவான் அஸ்தமாகிறார். சரி, அஸ்தம் என்றால் பொழுது மொழியது. ஆமா, நான் சரிப்பட்ட அறையிலே சற்று அசந்து அது நாளை சமயமாக காணப்படும். அர்ஜுனா, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் உனக்கென்று ஒரு தனி மாளிகை இருக்கின்றது. அந்த மாளிகையில் இருந்துவிட்டு திரும்பி நீ செல்லப்பா. அப்படியா? ஆமா.
அர்ஜுனாகப்பட்டவன் சரி தனி மாளிகை இருக்கின்றார். அவருக்கு காவலாக சரி நீ இருக்க வேண்டும். உங்களுக்கு எப்படி காவல் புரியணும் அத போல அந்த மாதிரி அர்ஜுனுக்கு காவல் புரியணும் மகாராஜா அப்படியா அடியே கண்ணம்மா யாருமா நீ நான் ஊர்வசி ஊர்வசி ஆமா ஊர்வச்சா இல்ல எதுக்காக வந்தீங்க என்ன காரணம் ஓய் அவரை நான் பார்க்கணுமா ஏமா அதெல்லாம் பார்க்க நீ போமா வந்த வழியை விட்டு வர வழியே போமா ஏய் ஓய் பாரா உதர் பாத்துட்டா என்ன வேணும்ன்றாலும் கேளு அப்படியா எது வேணாலும் கொடுக்குறியா பார்க்கணும் ஏமா எட்டி பார்த்தா 8000 செலவாகும் எட்டி பார்த்தா 8000 ஆமா சரி பக்கத்துல போய் பார்த்தா 10000 செலவாகும் 8000 ஒரு பணமா அப்புறம் அது ஒரு ஆனலக கிடைக்கணும்யா நீ 8000 பணத்தை கொடுத்து வேணா பாரு இல்ல நீ வந்து போ ஐயோ தங்கம் ஓய் உனக்கு இப்பொழுது என்கிட்ட காசு பணம்லாம் இல்ல ஆமா ஆமா காசு பணம் போமா பாரு ஓய் பாக்குறதுக்கு இது எவ்வளவு தேரும் பல லட்சம் பல கோடிக்கணக்கான அப்படியா ஆமா அப்படா நம்ம கட்டு விட்டு வாங்குற பக்கம் போய் பார்த்தா 10000 செலவாகுங்கிற ஆமா பதுக்க வச்சு சைடியே வண்டி பைனான்ஸ் இருக்குது 1 கோடி நான் போச்சுக்கிட்டேன் அந்த பக்கமும் அம்மா ஆனா ஒண்ணு பக்கத்துல போய் பார்த்தா நான் ஒரே ஒரு விசில் அடிப்பா வந்துடணும் சரி நான் சொல்றதா செய்யணும் நான் விசில் அடிச்சே வந்துடணும் ஓகே கொஞ்சம் லேட்டா அடிக்க ஆரம்பிக்கிறேன் லேட்டா அடிக்கிறதா ஐயோ உள்ளலகா அப்படிங்கிறது காலேஜ் போகணுமா? இன்னைக்கு நாடகம் எங்கேயோ சொன்னாங்களா? இதே ஊரா? அந்த படம் என்ன ஊரு?
பார்க்கறதுக்கு இது யூடியூப்ல அர்த்தம் போட்டாகணும். இதுக்கு வேணா லிங்க் இல்லைன்னா வேறு சின்னதாக இது போடுறோம்ல அதை போட்டு விட்றாங்க. ஷார்ட் வீடியோ இந்த மாதிரி வீடியோ இன்னைக்கு தான் 10 வருஷமே பார்த்துக்கிறேன். அப்படியா? அங்கே பாரு போடும். ஐயோ தாராவது சார் அது வர வைக்கிறான் நம்ம சொந்தக்கார. அது சொன்ன இந்தாடா நான் சொன்னாங்க அவனை காமாளி பேர் காமெடியா? ஆறு முடி அங்கே போனால் எனக்கு என்ன? அரண்மனையில் வாய் நுழைவா இல்லை. எப்படி பாதுகாப்பா பிறந்தியா? ஒரு ஈ காக்கா ஒண்ணு கூட உள்ள போறீங்க இல்லையே. ஓய் என்னடா ஏங்க, உள்ள யார் வந்து? ஒரு வீடு நாளை பண்ணுறேன். நான் யாருமே உள்ள விடுற கனவுக்கு நான் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணவே இல்லையா? ஆள் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு என்னடா பாக்கெட்ல? அந்த பாக்கெட் என்ன? ஓ இதையெல்லாம் வாங்கிருந்தான். விளையாடுறாரு உள்ள போய். ஊர் பஸ்தியா? ஆமாங்க இங்கு உள்ளே களமாடி அந்த பெண்மை ஊர்வசி அம்மையா? ஆமாங்க இந்த அம்மா இடத்துல வாயில தான் உள்ள விட்டே நீ. அதுக்கு தரவாடா? கந்து வீட்டுக்கு போயிட்டு நான் சாமி கணக்காக ஆமாங்க மறுபடியும் இந்த இல்லறத்தில் நாளைக்கு தனிப்பட்ட பாசறையில் உன்னை அறியாமல் யாரும் உடல் வரக்கூடாது. ஐயா இந்த மாதிரி போய் பேசி அது திருவண்ணா நான் இது பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல தெரியாது. போய் அதான் இப்படி போய் இப்படி போய் ஐயோ தாயே கிருஷ்ணனுக்கு அது பேசி இது பண்ணுறாங்க. இன்னைக்கு பிரம்மாண்டமாக பயங்கரமாக பண்ணுவார். எனக்கு அங்கே நவடங்கேரியில் வந்து பாரு எப்படின்னு பணமாடா எனக்கு பெரிய ஆளுங்க எல்லாம் கவுன்சிலரு தலைவருங்க வந்து கோயிலில் வருஷம் அப்புறம் நான் மெக்கானிக் நாளைக்கு வந்து தேவி அம்மா கோயில் திருநங்கை நம்ம கோயில் வச்சு ஃபெஸ்டிவல் பண்ண இவர் வருவார். இவரையும் போடுவார் மேலே சொன்னார தெரியல. என் தாயே எனக்கு தாயாகணும். என் தந்தை இந்திர பகவானுக்கு நாட்டியம் ஆனதால எனக்கு தாயாகணும். என் பாட்டனாகிய புரூர் சக்கரவர்த்திக்கு நாட்டியம் மண்ணாய் முன்பு எனக்கு பாட்டி ஆகணும். இதற்கு முன்பாக சக்கரவர்த்திக்கு நாட்டியம் மண்ணால அப்ப எனக்கு பாட்டிக்கு பாட்டி தாய்க்கு தாயி என் தாயே ஊர்வசி அம்மா சிவ சிவா என் மதிகுணத்துக்கு இழிவு ஏற்படும். ஆமா உன்னை பார்த்தா என்னை பெற்ற உன்னை பார்த்தா பெரிய பாடம் இருக்கு. இவரோட வீடியோ எத்தனை பேர்த்து வந்து பார்த்தாங்க வீடியோ. உன்னை பார்த்தா என்னை பெற்ற உன்னை பார்த்தா ஆமா என்னை பெற்ற
வச்சுட்டு விளையாட ஒன்று இருக்குது ஆகாயவாணி பூமாதேவி சைடா கைகட்டிட்டு கோலமாடு மூர்த்தி இருக்குது எங்களை பார்த்துருக்கேன். ஒரு வருஷம் என் தாயி என் பெட்ட தாய் குஞ்சு போல் தோற்றமளிக்கிறாயே, அப்படியா மண்டிட்டு மந்தாரை போல் தோற்றமளிக்கிறாய் அம்மா. என் மேல் ஏமா உனக்கு அம்மா? நான் ஆசை கொண்டேன் என்னை அம்மா என்றும் தாய் என்றும் ஃப்ரெண்டுகளாம் சொல்லி வச்சுக்கிறே இல்லையா? என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிக்கிறே இல்லையா என் சேனலில்? எனக்கு ஒரு பொருள் ஆசைப்பட்டேன் என்றால் அந்த பொருள் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் யாவரும் எனக்கு கிடைக்காத இந்த பொருள் யாருக்குமே உபயோகம் இல்லாமல் யாரும் எடுத்து அந்த கொண்டையில் சூடக்கூடாது. எனக்கு கிடைக்காத ஒரு மலர் என் அழகாபுரம் கூந்தலில் நான் வைக்க முடியவில்லை என்றால் அடுத்தவர்கள் யாவரும் அதை வைக்க என்னுடைய நாட்டியத்தினால் நான் தேவ குலத்திலே பிறந்தவனாக அவரிடத்தில் சொல்வது உண்மையானால் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். அப்படி வருது பெண்ணானவள் ஒரு ஆண் ஆசைப்பட்டால் அந்த ஆணால் அந்த ஆசைகளை அதனால மட்டும்தான் போடுவாங்க. உண்மைதான். எப்படி என்றால் அம்மா என்னை அம்மா என்று அழைத்து விட்டாய். நீ வந்து உன்னை நான் ஆசை கொண்டேன். இந்த பூவுலகில உன்னை போன்ற ஒரு ஆடவன் அழகு உள்ளவன் இந்த உலகத்தில் யாவரும் இல்லை. அதனால் எனக்கு தான் நீ சொந்தமாகணும். எனக்கு கிடைக்காத பொருள் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணையும் நீ எனக்கு கூடாது. எந்த பெண்ணோடு உனக்கு சேராம நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த உலகத்துல நீ ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாமல் வேடியாக அப்படி சாபத்தை தாயி அர்ஜுனா, நான் உண்மையில் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இழகாதனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேராதே என் அருப்படி சபித்து விட்டாயே தாயி. வேடியாக போ. சத்த கண்ணிகளை நீ ஒருவர் இட்டால் சாவும் கொடுத்தா வரும். இந்த சாவு மோச்சனம் எனக்கு எப்படிமா விலகும்? எங்கு உன்னுடைய கரங்கள் என்று சொல்லக்கூடிய இரு கரங்களும் கொங்கிட்ட மார்பகத்தை படுகிறதோ உன்னுடைய வாயோடு எதனோடு எதிர் வைத்து வாயோடு வாய் வைத்து நான் ஒத்து விடுகிறேனோ கால் மேல கால் போட்டு கட்டி பிடித்து கரங்களோடு கொங்கு என்று சொல்லக்கூடிய இந்த மார்பகத்தில் என்று பிடித்து என் வாயோடு முத்தமிடுகிறாயோ அப்பொழுதுதான் இந்த சாபு மோசனை உனக்கு நீங்க. அப்படியே தாயே? மாயவா மாமா அர்ஜுனனாகப்பட்டவன் அதாவது பண்டவர் சைபருக்கு வாசுவாதம் வாங்கி சென்றான் அல்லவா? அப்படி பெற்றுக் கொண்டு தேவலோகத்துக்கு சென்ற அர்ஜுனன் அபயம் அபயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன என்று தெரியவில்லை. அர்ஜுனை பார்க்க வந்திருக்கிறேன்.
இங்கே பாரு பரந்தாமா ரகுராமா என்னை பார்த்து பெண் என்று மொய்க்கிறாயே மாமலா தெய்வமாக சென்ற போது காலேஜ் போனால் கொஞ்சம் நேரத்துக்கு வேறு காலேஜ் மாற்றலாம். என்ன சூது யாது சூது உனக்கு தெரியாத உலகத்தில் ஒன்றுமே இல்லை ரகுராமா. அப்படியா? நான் சுயமனை கண்டேன், பாசுகளை பெற்றேன். வர்ற வழியிலே தந்தையா இந்திரமானுடைய அடையாளத்துக்காக சென்று இவன் நாளைக்கு ஜெயித்த பிறகு தெய்வலோகத்துல 3.25 நாளை அரசாட்சி முடிஞ்ச பிறகு நான் அங்கு இரவு அந்த தனிப்பட்ட பாசனை இரவு தங்கியிருக்கும் பொழுது ஊர்வசியானவள் என் ஆசைப்பட்டால் அந்த ஆசைப்பட்ட ஊர்வசியுடைய ஆசைக்கு அதனால என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேராத அரும் பேடியாக ஜெபித்து விட்டால் ரகுராமா. இருந்தாலும் உன்னை ஆசைப்பட்டு விட்டேன். இப்ப என்ன செய்வது? இப்படியே போய் வாங்க பார்த்தா நல்லா அன்னைக்கே மட்டும் கை தட்டி சிரிச்சாங்க. அர்ஜுனா, அதாவது கடவுளை பார்க்க போறேன் எங்கடா அப்படி இப்படி சொன்னாங்க. இப்படியே போய் உன் அண்ணன் பாத்துக்கிட்டு வாடா அர்ஜுனா உன்னை முதல்ல கொண்டாடுவாங்க. போறியா? மாமா இப்படி சென்றால் நீ ஏற்றுக்கொள்ளலாம் ரகுராமா. அப்படியா? சாவு மாற்றை பறையின வழிகாட்டுவா தெய்வமே. அப்படியா? அதாவது ஊர்வலத்து சாபம் கொடுத்தாரடவா அவளுக்கு ஏதாவது மறுபடியும் அந்த சாபம் போட்டும் ஏதாவது சொன்னாலா? கேட்டேன். அர்ஜுனா என் மேல நீ ஆசைப்பட்ட உன் ஆசை கிடையாதனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் சார் ஐவர் ஜெபித்து விட்டு அம்மா இந்த சாபம் எனக்கு எப்படி விமோசனம் பண்ணி கேட்டேன். அர்ஜுனா பரவாயில்ல உன் இரு கடைகளும் என் கும்பஸ்தரை மேல் பட வேண்டும். உன் இதழோடு மோத வேண்டும். காலோடு கால் இருந்தாவே இந்த சாபம் விமோசனம் என்றார். ஆமா என்ன பண்றது? அர்ஜுனுடைய கடமைக்கு பார்த்து இந்த வாய்மொழிய அப்படி என்றார். என்ன தெரியுமா? அதாவது கிருஷ்ணராஜுக்கு சென்று நாம் இருவர்களும் அந்த நீர் மேலே நீராட பிறகு இவர் குழந்தையாக அவதாரம் படைக்க வேண்டும். நான் நாயம்மா வாட்டியாக ஒரு அவதாரம் படைக்க வேண்டும். அந்த வழியாக சென்றால்